திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்டம் 100 விழுக்காடு உறுதியாக தொடங்கப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவர் பேசியதை மகாயுத்தமேடை பகுதியில் பார்க்கலாம். திண்டுக்கல்ல இருந்து ஐயப்ப கோயிலுக்கு போறது கூட இப்ப ட்ரெயின் விட போறோம். அப்படி ட்ரெயின் வருகின்ற பொழுது கண்டிப்பா மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருது. நம்ம எம்பி மத்தலகுண்டில் அந்த ட்ரெயின்ல நம்ம எல்லாம் இருக்க பக்தர்கள் எல்லாம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள். இனிமேல் ட்ரெயின்லேயே போயிட்டு வரலாம். நம்ம கார்ல போய் கஷ்டப்படக்கூடாது. கோயிலே போய் இறங்கி அங்கிருந்து போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு நேரம் போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ட்ரெயின் விடுறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணுவோம். நம்முடைய பேரூராட்சிக்கு குடிநீர் நீர் பிரச்சனை, ஏன்னா நம்ம தான் நுழைவாயிலில் இருக்கோம், நமக்கு எப்பயும் இருக்காது. இது ஒரு அருமையான திட்டம். டேமுக்குள்ள இருந்து கொண்டு வர்றோம், ஆத்துல இருந்து கொண்டு வரல, அணையிலிருந்து கொண்டு வரோம் நேரடியா. அப்ப அந்த திட்டம் வருகின்ற பொழுது நமக்கு இப்பெல்லாம் அணையில 62 அடி தண்ணி இருக்கு. ஆக தண்ணீர் பஞ்சம் என்பது இல்லாத அளவிற்கு நம்முடைய வத்தலகுண்டு பேரூராட்சி எவ்வளவு விரிவாக்கமானாலும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒன்றியத்திற்கும் கண்டிப்பாக இந்த திட்டம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை நான் பணிவன்போடு தெரிவித்து, இதுபோக மகளிர் உரிமை தொகை பொறுத்தளவில் கிடைக்காம 1,16,00,000 பேர் கொடுத்துட்டோம். இப்ப இன்னும் 10 லட்சம் பேர் கொடுக்க போறோம். நீங்க அனுப்பின மனுவெல்லாம் முதலமைச்சருக்கு வந்திருக்கு. இது போக இன்னும் கிடைக்காதவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அனைவருக்கும் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை கிடைக்கலன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம இந்த அரசு மத்தியிலே இந்திய கூட்டணி அரசு அமைவதற்கும் இதற்கும் சம்பந்தம்